கதையை கேளுங்க. ரிப்போர்ட் பாரு, இங்கதான் ஒழிச்சு வச்சேன். நேத்து எங்க பெரியம்மா வீட்டுக்கு வந்தாங்க. எங்க அப்பா எங்க எடுத்து காமிச்சிருவாருன்னு பயந்துகிட்டே சரி இங்க எங்கேயாவது வச்சா அப்பா எடுக்க மாட்டாரேன்னு பார்த்து இங்க வச்சேன் பாருங்க, காணும். ஐயோ, நாளைக்கு ஸ்கூல்ல கேட்பாங்களே பகவானே, நான் என்ன பண்றது? ரொம்ப பக்கம் இருக்குது அவர் வேலை. ஐயோ, என்னமே காணுமே, நான் என்ன பண்றதுங்க? இப்ப நீங்களே சொல்லுங்க, நாளைக்கு டீச்சர் கேட்டா என்னங்க சொல்றது? சதீஷ், சதீஷ், அந்த பக்கத்து வீட்டு பவித்ரா வீட்டு கல்யாணத்துக்கு என்னையும் கூட்டிட்டு போறியா? நாளைக்கு காலையில 8-9 முகூர்த்தமா. அதுல இடியாப்பமும் பாயாவும் போடுறா. அதான் சொல்லுச்சு. அது வரும்போது பத்திரிக்கை கொடுக்க வரும்போது சொல்லுச்சு. கொடுக்க போலாமா? கூட்டு போறியா? ஆசையா இருக்குது இடியாப்பம் சாப்பிட. சதீஷ், கூட்டு போறியா சதீஷ்? பிளீஸ். அவனும் சேர்த்து கேட்கறான் பாரு அந்த பக்கம். 2 பேருமா சேர்ந்து கேட்கறோம்ல, கூட்டு போயேன் பிளீஸ். அதே சொல்லுங்க, யானை எலியா முடியுமான்னு எங்க அப்பா கிட்ட ஒரு நாள் கேட்டேன். உடனே எங்க அப்பா, இந்த மாதிரி நம்ம குனிஞ்சு குனிஞ்சு விளையாண்டோம்னா நம்ம எலி மாதிரியே தெரியும். ஆமா, எங்களை பார்க்க எலி மாதிரியே இருக்குதுங்களா? பாருங்க, நாங்க எப்படி குனிஞ்சு குனிஞ்சு போறோம்னு. எலி மாதிரியா தெரியணும்? செம்ம ஃபன்னா இருக்குல்ல இப்படி விளையாடுறதுக்கு. நீங்களும் இப்படி விளையாடி பாத்துருக்கீங்களா? கீழே முட்டி போட்டா கால் ரொம்ப சுடுமேனு மரத்து மேல புண்டி போட்டவன் பக்கத்து சீட்டு ரோசி ரிப்பனை புடிச்சு இழுத்துட்டான்பா. அதுக்காக வாத்தியார் முட்டி போட சொல்லிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வாத்தியார் பரவாயில்ல பாபான்ட்டாரா. இப்பதான் தெரியுது, பக்கத்து சீட்டு ரோசி ரிப்பனை மட்டும் என் கட்டல, என் மனசையும் கட்டிக்கிட்டா. எப்படி இது அவகிட்ட நான் சொல்றது? நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன். நல்லாதான் இருக்குது, காத்த காணும். சரி, தம்பி கொடுத்துட சொல்லலாம். அம்மா, இது தம்பி கொடுத்துங்க. ஏய், என்னடா இது? நீங்க ஆடி ஓடி ஓஞ்சதெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு கத்தரிக்கு காத்தும் இல்ல ஒண்ணும் இல்ல. இதுல என்னத்த விளையாடுறது? மொபைல் போன் கூட இப்படிதான் கொடுக்குறேன்னுட்டு 2வது அவன் யூஸ் பண்ணதே எனக்கு தருவாங்க. இதே தொழிலா போச்சு உங்களுக்கு. எங்க அம்மா எனக்கு ஆசையா கண்மை வச்சுட்டுச்சு. அப்புறம் சொல்லிச்சு, கண்மை கரையாவ பாத்துக்கணும், நாள் பூரா அழகா அம்மா வச்சு விட்டுருக்கேன். ஆனா எனக்கு பாருங்க, தண்ணியில போய் விளையாடணும்னு ஆசை. சரி, லேசா ஓரமா விளையாடுவோம்னு நினைச்சேன். அப்போ ஓரமா தான் நடந்து போனேன். உள்ள பார்த்தா ஒரு அழகான ஒரு கோல்ட் ஃபிஷ் பார்த்தாங்க. அது பிடிச்சி அதுக்குள்ள விளையாடணும் பாருங்க. அச்சோ, பாருங்க, கண்ணெல்லாம் மை நனைஞ்சு மை போயிடுச்சுங்க. இப்ப அம்மாட்ட போய் என்ன சொல்றதுன்னு தெரியல. எப்படி இது எங்க அம்மா கிட்ட சொல்றதுன்னு தெரியாம போனேன்னா இன்னைக்கு எங்க அம்மா வீட்டுல அடைச்சு போட்டுச்சு. என்னத்த சொல்றது? இதுதாங்க என் கதை. குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். வாங்க பாருங்க எங்க நிலைமைய. வாக் கொண்டு வரதுக்கு இவனுக்கு ஒரு இடம் இல்லையா? இத்தனோண்டு இடத்துல எங்க வாக்கிங் கூட்டு வந்துட்டான். எங்க அம்மா பிள்ளைக்கும் எங்களுக்கு இங்க நடக்க கூட இடம் இல்ல. அப்பாடி, மேல ஏறவே கஷ்டமா இருக்குது. இவன் மட்டும் பெரிய லாடு லவங்தாஸ் மேல உட்கார்ந்து வரான் பாருங்களேன். கொஞ்சம் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? நீங்க தான் வந்திருக்கீங்க, கொஞ்சம் கேளுங்களேன் என்ன. இந்த குந்தானி என்ன இதுக்குள்ள உருட்டி கலையரா? என்னது இது? புதுசா இருக்க, பார்த்ததே இல்ல. இப்ப பாரு இவன் என்ன பண்றான்னு. ஓவரா உருட்டுறா. உருட்டி என்ன பண்றா? இவங்க உருட்டு தாங்க முடியலையே. இரு, இப்போ ஒரே உருட்டு நான் என்ன பண்றேன்னு பாரு. அவ்வளவுதான். ரொம்ப ஆடாத. ஹாய் ரீட்டா, அடிமுழுக்கா வந்திருக்க. இங்க பாரு, இங்க வா, உனக்கு ஒரு விஷயம் சொல்லி தரேன் பாரு. டெய்லி அவனுக்கு ஒரு கல்யாண மந்திரம் போட்டு, அப்பதான் உன் சொன்ன பேச்செல்லாம் அவன் கேட்பான். புரியுதா? போப்போ வீட்டை பார்த்து ஓடு. காரியம் நடக்கும் போதெல்லாம் என்ன மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த அண்ணனை. ஓகே? இந்த அடுத்த வீட்டு கலாத்தாவை புரிஞ்சு திங்கிறது இருக்கே, அது மாதிரி ஒரு சுகம் வராது. ஐயோ அம்மா, அதன்றதுதான் கொஞ்சம் கஷ்டம். இந்த வரப்ப தாண்டி அந்த பக்கம் போயிட்டா கலாக்கா கிடைக்கும் ஈஸியா. புரிஞ்சு திங்க வேண்டியதுதான். மாத்தான் தோட்டத்து மல்லிகையும் மலத்தோன்னு சும்மாவா சொன்னாங்க? குளிர் பிரதேசம்னு சொல்லி ஏற்காடுக்கு வந்தோம். பாருங்க, சுத்தமா பச்சனே இல்ல. ஏதோ குச்சி ரெண்டு நிக்குது. வெயில் வேற சுள்ளுன்னு அடிக்குது. ஏப்பா, சீக்கிரமா அந்த செல்ஃபியை எடுத்து தொலைப்பா. சீக்கிரமா நம்ம விட்டுட்டு அடுத்தது ஏலகிரிக்காவது போய் பார்க்கலாம். அங்க கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. எங்க ஏலகிரி நல்லா இருக்குமா? போய் பார்க்கலாமா?